நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பால் வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஎல்எம் என் மைண்டுக்கு எட்டின மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி வளையல் வச்சு இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் எழுதிக்கிட்டேன். இதை நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா, கிட்ஸுக்கு கொடுத்துட்டு நான் இங்கேருந்து ஒரு குழந்தை மேலே த்ரோ பண்ணிவிட்டு அவனை ஒரு லெட்டர் ரீட் பண்ண சொல்லி அந்த லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு வார்த்தையை சொல்லுவேன். எக்ஸாம்பிள் ஜி அப்படின்னா அவன் கணேஷ் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா ஜியோட சவுண்டு கு அப்படின்ட்டு அந்த வார்த்தையுடைய முதல் எழுத்துணையுடைய சவுண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். இந்த பால் பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு நமக்கு தெரிஞ்ச கடையில். இது ஹார்ம்ஃபுல் கிடையாது. இது பார்த்திங்கன்னா வெல் க்ரோ, கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இது 1 மீட்டர் 25 ரூபாயிலேருந்து நமக்கு கிடைக்கும். கடைகளில் கேட்டாலே நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நான் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டேன். இதை நான் எதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மறுபடியும் இந்த பாலை வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ இந்த லெட்டர்ஸுக்கு பின்னாடி நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பால்லையும் இன்னொன்று இதிலே ஒட்டுங்க. ஒட்டும்போது ஒன்று பாலில் இந்த சொரன்னு இருக்கிறத ஒட்டணும், இல்லை பஞ்சு பஞ்சாக இருக்கிறத ஒட்டணும். ஏதாச்சும் ஒரு இதை நீங்கள் டிசைட் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளூ கன் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் பிச்சுக்கிட்டு வராது. ஏன்னா நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணும்போது 1-2 எனக்கு பிச்சுக்கிட்டு வந்தது. அதனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்னோடய க்ளூ கன்னோட அந்த ஸ்டிக்கு நான் எங்கேயோ வச்சுட்டேன், எங்கே வச்சேன்னு தெரியல. இப்போ அதே மாதிரி நான் ஸ்பாஞ்சான பகுதி இந்த பக்கம் ஒட்டுறேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டு வேறு ஏதாச்சும் கூட யூஸ் பண்ணலாம். நம்பர்ஸ் 1 to 9 வரைக்கும் நீங்கள் எழுதிட்டு 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மேலே நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா அவன் 9 போட்டு காமிக்கணும், இல்லை ஒரு 9 பீட்ஸ் எடுத்து வைக்கணும். அப்படி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தமிழில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எழுத்துக்களை எழுதி அதை எழுத சொல்லலாம். இந்த மாதிரி நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் காஞ்சிருச்சு, ஓரளவு தான் காஞ்சிருக்கு. நான் அவசரமாக உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இதை ஒட்டிக்கிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு கிட் மேலே நம்ம த்ரோ பண்ணும்போது அவன் ஒரு எழுத்தை சொல்லுவான். அதிலேருந்து ஆரம்பிக்கிற ஒரு பெயரோ ஏதோ ஒன்று அவன் சொல்லுவான். சொல்லும்போது அதோட சவுண்டு என்ன அப்படின்றத ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லி நம்ம அவனை அதோட சவுண்டை அவனுக்கு பழக்கப்படுத்தலாம். நான் இந்த மாதிரி தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இன்னும் நிறைய விஷயத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் எழுதி யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.